டிஎன்பிஎஸ்சி விஏஓ 2022 ஒரிஜினல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் வச்சுருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துட்டு 2வது வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26வது கொஸ்டின்ஸ். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். 27. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது கட்டளை இல்லாமல் இருக்குது, மற்ற எல்லாமே கட்டளையோடு இருக்குவாங்க. அண்ணனோடு போ, தமிழ் படி, கூடு கட்டு அப்படின்னு கட்டளை இருக்குது, இது மட்டும் தான் கட்டளை இல்லாமல் இருக்குது. ஓகேவா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. அப்போ எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு நம்மளுக்கே வரும். அப்போ இதுதான் ஆன்சர், ஏ ஆன்சர். 29. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். அப்போ ஒரு கொஸ்டின் இங்கு நகர பேருந்து நிற்குமா? வெண்பா. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலீகல் ஒரு மொழி. சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டண்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்துமே சரியான விடை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர் ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமகளை கூறியும் பாடியவர் யார்? மாணிக்க வாசகர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்னா சித்தர்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்று கற்றாழை. மூலிகை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை அப்படிங்கிறது தாமரை மலரா? தவறு. மறைங்கிறது பவளமா? தவறு. விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. இதுதான் சரியான இணை, இதோட மீனிங். ஓகேவா? அப்போ சிடி தான் ஆன்சர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிரினங்களுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமாக குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13, சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொற்கள் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா எப்படி இருக்கும்? வெளிப்படையாக தெரியும். அப்போ வெளிப்படை தன்மை. அடுத்த கொஸ்டின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.